ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க அண்ணா. வந்துட்டீங்களா? ரூமுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம், சொல்லுங்கண்ணா. சரி. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு இப்போ செய்கிறேன்னு சொன்னீங்களே எங்கள் கம்பெனிக்கு. ம். இப்போ ஊரெல்லாம் இப்போ இந்த இவங்களெல்லாம் எப்படி சரி கட்டுறது, என்ன ஏது பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலை. ம். சரி, அதான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கணுமே. பார்த்தா இப்போ கலெக்டர்கிட்ட விஓ பேசியிருக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு வந்தது. நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுறேன்னு சொன்னீங்க என்கிட்ட. ஆனால் விஓ கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு. விஓ வரைக்கும் விஷயம் விஓட்ட போனது, கலெக்டர்கிட்ட போனது, அது ஒரு பார்ட்டி போயிருக்காங்க. அதை கூப்பிட்டு வச்சு நான் சரி பண்ணிக்கிடுவேன். ஊர் பிரச்சனை வராது. அதுக்கு நான் கேளண்டி நீங்கள் ஃபர்தராக என்ன செய்யலான்னு சொல்லுங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் கேட்ட அமௌண்ட் நீங்கள் பேசுனது 5 இல்லையா? ஆமாம். அது நம்ம 3 கொடுக்குறத ஒத்துக்கணுமா? ஆமாம். இப்போ அதெல்லாம் சரி பண்ணிடுன்னு சொல்கிறீங்க. இப்போ கலெக்டர்கிட்ட போன பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது சரி பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை ஊரில் வருவார். விஓ வருவார். விஓ தனியாக டீல் பண்ணிக்கிடுவான். கலெக்டர் கொடுத்த பெடிஷனை நான் நான் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்கள் அப்படி சொன்னால் நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து கிளம்புறேன். இல்லைன்னா ஒரு 3 நாள் சென்னையில் வேலை இருக்கு. சரி. நீங்கள் சொல்கிற பொறுத்த இருக்கு. சரி, நான் ரெடின்னு சொன்னா நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன். சரி. நீங்கள் இல்லைங்க, நான் இன்னும் மேனேஜர்கிட்ட கேட்கணும், நான் இன்னும் எங்கள் பாஸ்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு சாவசமாக வர்றேன். ரிலாக்ஸாக வரேன்றீங்க? ஆமாம். அதனால நீங்கள் இன்னும் ஒன்று எப்படின்னா இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நான் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் ஆகாது. அதுவும் சொல்லிடுறேன் நான். அப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க நீங்கள், அப்படிதானா? அப்படித்தான் அன்னைக்கும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அதில் என்ன இருக்கு? ஏன்னா இப்போ ஊருக்காரங்க 3-4 தான் இருக்கான்னு அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதை நான் கண்ட்ரோல் பண்ணி தந்துடுறேன். நீங்கள் எஸ்ஆர் வாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை வர வேணான்னு சொல்லுங்கள். அது உங்களுடைய வாய்மொழி தான். சரி, நான் எங்கள் தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நான் கூப்பிட்றேன். சொல்லுங்கள். நன்றி. சரி. சரி, தேங்க்யூ. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். ரூமுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே, நல்லது. அதுக்கடுத்து எனக்கு ஒரு 3 நாள் இங்கே சென்னையில் சிஎம்எஸ்ல 2-3 மினிஸ்டர் பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க. இப்போ சொன்னா உங்களுக்காக நான் திரும்ப வரணும். சரிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எஸ்ஆர்னு சொல்லுங்க. சரி, ஓகே, நான் கூப்பிடுறேன். இல்லைன்னா உங்க பாஸ் நம்பர் கொடுங்க, பேசுறேன் நான். சரி, ஓகே, நல்லது. நான் இல்லை, இப்ப நான் ஒண்ணுமே இல்லைங்க. கிராமம் ஒரு பக்கம் இருக்கட்டேன். எப்ப செய்தி போடுவேன், அடுத்த நிமிஷம் செய்தி பிரேக்கிங் செய்தி போட்டுவானா போட மாட்டானா? செய்யலாம். அண்ணா, நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கேன்.